ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் இன்றைக்கி சண்டே எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு காலையில் இட்லி காரக்குழம்பு தான் சிம்பிளான முறையில் செய்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்டோம். அதோடு காய்கறிலாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். அதெல்லாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சோம். அதுமே அது மாதிரி கழுவி வச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. எப்போவுமே இந்த கொரோனா டைம் வந்ததுலேருந்தே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சா தான் எனக்கு பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காய்கறிகளும் போட்டு தேவையான மீடியமான காய்கறி தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா காய்கறிகளும் வாங்கி வச்சுக்கின்னு அழுவிட்டால் எனக்கு பிடிக்காது. தேவைக்கு ஏற்ப காய்கறிகளை வாங்கி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி ஓலை கூடையில் நாங்கள் போட்டு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு எல்லா காய்கறிகளுமே போட்டு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே அன்னக்குடியில் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சு அந்த அழுக்கெல்லாம் சிங்கில் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரித்து அந்த கூடையில் வச்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தம்பிக்கு காலிஃப்ளவர் 65 ரசம் சாதம் வச்சு மதியம் லஞ்சே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது லஞ்சு அதோடு தர்பூசணி வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரு. அதையும் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸாக சாப்பிட்டோம். முஸ்லீம் பண்டிகை ஸ்பெஷல் பலகாரம் பஜ்ஜி வகைகள் தான் செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ செவேல்னு இருக்குது பாருங்கள். கட் பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கெலாம் நாங்கள் தர்பூசணி இந்த வெயிலுக்கு சாப்பிட்டோம். நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீர்ச்சத்துக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நல்லது. இந்த வெயில் சீசனில் அவங்க தண்ணி கேட்டு குடிக்க மாட்டாங்க. நம்ம இதுமாரி பழம் ஜூஸுங்க நீர்ச்சத்து காய்கறியெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சாப்பிட்டு வேறு லெவல்லாம். அதோடு சட்னிக்கு எங்கள் பொண்ணு தேங்காய் உடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தா நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவெல்லாம் உடச்சி சட்னிக்கு நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம்ல, முஸ்லீம் பண்டிகை ஸ்பெஷல். அதுக்காக நாங்கள் இந்த தேங்காயெல்லாம் உடச்சி சட்னி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பா தான் வெட்டுறாங்க. இதுமாரி வெட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், பொட்டுக்கடலை, தேவையான அளவு பொட்டுக்கடலாம் போட்டு உப்பு போட்டு நம்ம சட்னிக்கு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜிக்கு தொட்டு பல வகையான பஜ்ஜிங்கெலாம் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் சரி ஆட்டோவில் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஆட்டோவிலேயே நாங்கள் ஏறி எல்லா திங்ஸும் எடுத்துக்கின்னு கழனி வெளியெல்லாம் அது எங்கள் கழனிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நாங்கள் போகிறோம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஒருத்தவங்களாண்ட கேட்டுட்டு தான் அந்த கழனிக்காக நாங்கள் போனோம். எல்லாமே நம்ம பஜ்ஜி சுடுற ஐட்டங்கள், காப்பி வைக்கிறதுக்கு குண்டான் எல்லாமே எடுத்து பாப்பாவும் எடுத்து வைக்கிறாங்க, நாங்களும் எடுத்து வைக்கிறோமோ தம்பி பாப்பா. அதோடு அந்த இயற்கையை ரசிச்சுன்னு எங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக எங்கள் ஆட்டோவிலே தான் ஏறி போகிறோம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையான முறையில் சமைச்சு சாப்பிட்ணுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வேலை மெனக்கெட்டுக்குன்னு நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி நம்ம நம்ம இயற்கையான முறையில் சமைச்சு ரிலாக்ஸாக இருக்கலாம். அந்த வாரம் ஃபுல்லாக தான் நம்ம உழைக்கிறோம். இந்த ஒரு நாளைக்காவது ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு காலைல டிஃபன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தர்பூசணிலாம் சாப்பிட்டு நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போகவே 1/2 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. நடந்தெல்லாம் போட முடியாது, ஆட்டோவில் தான் நாங்கள் போனோம்.
அதோட ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் ஆட்டோ பந்தல் கடை, பந்தல் சாமான்லாம் ஏற்றுற ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ். அதிலே தான் நாங்கள் ஏறி பின்னாடி உக்காந்துன்னு போனோம். அப்படியே உள்ளே பொறுமையாக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடா முடான்னு தான் இருந்துச்சு இந்த ஆட்டோ, இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த உடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களோட நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பா, அக்கா பாப்பா, அம்மா, தம்பி பசங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். தேவையான பொருட்கள், தண்ணி, அருவாமனை, கத்தி, காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கின்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு எங்கள் பாப்பா அந்த இடத்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி பெருக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல நம்ம செய்தாலும் நம்மளுக்கு வந்து சுத்தம் ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து இளநீர் குடிச்சிடலாம். இந்த வெயில் ரொம்ப முடியல, அங்கேருந்து வந்த டயர்டு, 1/2 ட்ராவலாக இருந்தது. ஆட்டோவில் நாங்கள் வந்தோம். அப்போ கொஞ்சம் ஒரு டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி வந்து இளநீர் வந்து அந்த தோப்புக்காரர்கிட்ட கேட்டு நம்ம இளநீர் கொஞ்சம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இளநீரும் வந்து பறித்து கொடுத்தாங்க. குடிக்க ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இயற்கை சூழ்நிலையோடு அந்த இளநீர் குடிக்கிறது, நாங்கள் ட்ராவல் பண்ணதை அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது அதாவது வழுக்கி சாப்பிட்றது வந்து சித்தி ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சித்தியெல்லாம் வந்து இளநீர் சாப்பிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி எல்லாம் அறுத்து கொடுத்துருந்தான். அதோட அக்காலாம் வந்து இளநீர் குடிச்சிருந்தாங்க. அதோடு எங்கள் வீட்டுக்காரர் தான் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி மேலேருந்து அறுத்தான், எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து எல்லாருக்கும் வெட்டி கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு மைண்டும். அதோட எங்கள் பையன் வந்து தம்பி பையனை வந்து மரம் ஏற கற்றுக் கொடுக்குறான். அதோட இளநீரை வெட்டி நாங்கள் ஒருத்தராக வந்து குடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான சண்டேவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லீம் தினத்தன்று எந்த ஸ்நாக்ஸும் நான் போடல. அதனால தான் இந்த பஜ்ஜி வகைங்கெல்லாம் நான் போட்டு பசங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு குடிக்க மாட்டாங்க அப்படியே இளநீரோடு, அதனால் பசங்களுக்கு வந்து சொம்பில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு எங்கள் பாப்பாவுக்கும் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா குடிச்சு, அதோட குழந்தைங்கள்லாம் வந்து எங்களை வீடியோ எடுக்கணும்னு ஒரே தொல்லை. அவங்களும் வந்து வீடியோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரும் ஆக்கூருவாவில் வந்து தேங்காய் அரைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்ஜாய் பண்ணியிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வு இளநீ, சாதாரண இளநீ, இலையிலே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட வழுக்கியோடு சாப்பிட்றதுக்கு அந்த வெயிலுக்கும் அந்த ட்ராவலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அழகான வெளிகள், மரங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நானும் எங்கள் வீட்டுக்காரும் உட்காந்து குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு எனக்கு வந்து அந்த இளநீரோட அது உள்ளே இருக்க அந்த வழுக்கை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கி நான் சாப்பிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அதோட அக்காவும் குடித்தாங்க. அதோடு நானும் எங்கள் அக்காவும் ஒன்றாவே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து நாங்கள் வந்து பஜ்ஜிலாம் சுடுறதுக்காக மாவுலாம் கட் பண்ணி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவு தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ்.
2 கிலோ கடலை மாவை ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸை விட எனக்கு ரொம்ப பஜ்ஜி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் நான் பஜ்ஜி தான் விரும்பி வாங்கி சாப்பிடுவேன். என் வீட்லேயே வந்து அடிக்கடி பஜ்ஜி, வாரத்தில் ஒரு நாள் பஜ்ஜி செய்து சாப்பிடுவேன். எனக்கு எல்லா ஸ்நாக்ஸை விட பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்குமான்னு எங்களுக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்தெந்த ஸ்நாக்ஸுங்க பிடிக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை கிலோன்னு 4 பாக்கெட்டு வாங்கி போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில். அதுவும் தேவையான அளவு பெருங்காயத்தூள், லைட்டாக கலருக்காக கேசரி பவுடர், டைரக்ட் மிளகாத்தூள், லைட்டாக அதோடு வந்து லைட்டாக பச்சரிசி மாவு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோ எடுக்கலை. அதுவும் லைட்டாக உப்பு, உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கேற்ப பார்த்து நாங்களும் போட்டுக்கணும். இது வந்து 2 கிலோ அளவில் வந்து நாங்கள் மாவு பிசைஞ்சு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அம்மாலாம். அதோட நாங்கள் வந்து அதை வந்து எல்லாமே ஒன்று சேர்த்து கலக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி மாவை. அதோடு தேவையான பொருட்கள் கோல்டு வின்னர், கடலைப்பருப்பு மாவு, அரிசி, அந்த அருவாமனைங்க, மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், காப்பி போட பால் பாக்கெட்டு. நம்ம பஜ்ஜி எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு காப்பி இல்லாத எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காப்பியும் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவோட ஒரு இட்லி மாவு பதத்தில் கடிச்சின்னா தான் நம்மளுக்கு அதை வந்து துவைச்சி எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிப் பண்ணி போடுறப்போ. அதோடு நம்ம பால் முதல்ல காய்ச்சிக்கலான்னு குண்டான அடுப்பில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், விறகு அடுப்பில். அங்கேயே விறகுங்களாம் இருந்துச்சு, நாங்கள் எடுத்துக்கலாம் போல் விறகுங்களாம் அங்கே இருந்துச்சு, அதே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பரதா எடுத்துன்னு போய் கீழே போட்டு அது மேலே தான் மண், தூசி, தும்பு படாத அளவுக்கு நாங்கள் க்ளீனாக செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த பொருட்களும் போடல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சிம்பிளான நான் எப்போயுமே என்னுடைய சமையலை வந்து சிம்பிளான முறையில் தான் ஹைஜீனிக்காக செய்து சாப்பிட எனக்கு பிடிக்கும். அதேமாரி தான் நானும் செய்து பசங்களுக்கும் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சா தான் நம்ம வந்து காய்கறிகளை வந்து டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். துவைச்சி போடுறப்போ காய்கறி ஃபுல்லாக முக்கி போடுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் நல்லா அந்த கட்டி விடாத கேலரி விட்டுக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு முதல்ல பாலுக்கு வந்து குண்டான் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா அனல் நல்லா சூப்பராக விறகு அடுப்பில் எரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஜோராக. அதோட ஆரோக்கிய பால் தான் நாங்கள் எடுத்துன்னு வந்துக்கிறேன். அது ஒரு 4 பாக்கெட்டு சேர்த்துக்கலாம். 2 லிட்டர் பால் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வாழைக்காய் இருக்கிற தோலுலாம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் போட்டு கழுவிக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கிற தோலுங்கள்லாம் வந்து அழகாக அருவாமனையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்மளுக்கு எப்போவுமே அருவாமனை தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி கத்தியெல்லாம் எனக்கு வந்து வெட்ட வராது, எனக்கும் பிடிக்காது. அருவாமனை தான் சௌகரியமாக இருக்கும் நம்ம உட்காந்து கட் பண்ணுறதுக்கு. அந்த தின்னா இருக்கிற தோலுங்கள்லாம் மேலே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டேன். அதோடு வந்து எங்கள் பையன் வந்து உருளைக்கிழங்குல மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டசன் வாழைக்காய் வாங்கினா அது ஒன்று ஒன்றா எடுத்து அது மேலே இருக்கிற தோல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருப்பு அது மாதிரி ஒரு மாதிரி கருப்பாகிடும் அங்கே வெளியே வச்சா, அதனால் நாங்கள் தண்ணியில் போட்டுறோம். அதோட மாவு வந்து நல்ல தோசை மாவோட கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொட்டு போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே செய்து சாப்பிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வருது. தம்பி ஒய்ஃபு தான் வந்து செய்கிறாங்க. அழகாக ஒன்று ஒன்றா சீவி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக சீவி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காய்கறிங்கெலாம் வந்து கட் பண்ணி சீவி வச்சிக்கினா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதோட உருளைக்கிழங்கு அது பாருங்க, ஒரு ஸ்லைஸ் எவ்வளோ அழகாக விழுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து கொஞ்சம் மெலிசாக வந்து சீவி எடுத்துக்கிறோம் பஜ்ஜி மாவுக்கு, பஜ்ஜிக்கு. முஸ்லீம் சகோதரர்களுக்கு உங்களுடைய பண்டிகை வாழ்த்துக்களை நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாரி வந்து பஜ்ஜி செய்து சாப்பிட்டு உங்களுடைய பண்டிகையை உங்களுடைய நோன்பை முடிங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கும் நல்லா வந்து தின்னா சீவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மிளகாவும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அந்த காம்போடு சேர்த்து ரெண்டு சைடும் வந்து மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் வருதுன்னு. எவ்வளோ அழகாக சாஃப்டாக அந்த மிளகா வந்து நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பாதியாக போனால் தான் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும், சூப்பராக.
மைல்டான காரம் தான் நாங்கள் ரொம்ப போட்டோம், குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுன்றதுக்காக. ரொம்ப எந்த மசாலாவும் சேர்க்கல, சிம்பிளான முறையில் தான் நாங்கள் பஜ்ஜி செய்கிறோம். அது வெங்காயம் பஜ்ஜிக்கு வெங்காயத்தையும் வந்து அருவாமனையில் கட் பண்ணி வச்சுக்கணும். சூப்பராக கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிபரியாக தான் நாங்கள் சமைச்சோம். அதுக்குள்ளே வந்து சுட சுட பசங்களுக்கே வந்து அப்படி அப்படியே எடுத்து கூட நாங்கள் மொத்தமாக காட்ட முடியல. அப்படி அப்படியே பசின்றதுனால குழந்தைங்கள அப்படி அப்படியே சர்வ் பண்ணிட்டோம். வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறோம். உங்களுக்கு எந்த பஜ்ஜி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களுக்கெல்லாம் வயசானலாம் வெங்காயம் பிடிக்குன்றதுனால, உருளைக்கிழங்கு வாழைக்காய் வாழ்வுன்றதுனால, வெங்காயம் பிடிக்குன்றதுனால வெங்காயம் பஜ்ஜி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ப்ரெட்டு பஜ்ஜும் போட்டுக்கலான்னு ப்ரெட்டும் வந்து கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஃபைனலாக வந்து ப்ரெட்டும் கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மிளகா, ப்ரெட்டு எல்லாமே வந்து நாங்கள் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மாவில் துவச்சி நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பஜ்ஜி பிடிக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு பம்பு செட்டில் வந்து எங்கள் அக்கா பையனும் எங்கள் பையனும் வந்து ஜாலியாக குளித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணானுங்க. குழந்தைங்கள வந்து இதுமாரி நம்ம வந்து கூடவே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. அதோடு வந்து விறகு அடுப்புலையே வந்து பாலும் கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். காப்பி தான் போட போகிறோம் நாங்கள். அதோடு வந்து காப்பியும் பால் நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து எண்ணெயும் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோண்டு வந்து காப்பியும் சைடில் பசி எடுத்ததுனால குழந்தைங்க காப்பி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டோன்னே காப்பியும் வந்து காப்பி தூளில் வந்து சன்ரைஸ் காப்பி தூள் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் நாங்கள் கொட்டி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதிலே வந்து கலக்கிறோம். பால்லே வந்து காப்பி தூள் ஒரு டசன் வாங்கிட்டு போனால் அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வாழைக்காய் பஜ்ஜி தான் ஃபஸ்ட்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜிலே சிறந்தது வாழைக்காய். அதான் வந்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயும் கொதிச்சாச்சு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அதோடு தேவையான அளவு ஆப்ப சோடா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனல் நல்லா குப்புன்னு எரியுது ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறோம். அதோட காப்பியும் கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்காவும் நானும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம். ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நாங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் ஹைஜீனிக்கான முறையில் சமைச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாழைக்காய் பஜ்ஜி வந்து ஒன்று ஒன்றா பொரித்து எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விறகு அடுப்பு வந்து நல்லா வேகமாக எரியுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையான நாக்குக்கு ருசியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட பொத்தல் பொத்தலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வடிகூடையில் தான் நாங்கள் வந்து எண்ணெய் வந்து கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். அதனால் அதில் தான் நாங்கள் எடுக்கிறோம். அனலே ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டக்கு டக்குன்னு வேலைங்க முடியுது. விறகு அடுப்பில் டக்குன்னு நம்ம சமைச்சு முடிக்கலாம். டேஸ்ட்டும் ருசியும் சத்தும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். நவீன உலகம் மாற மாற நம்ம கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்பில் பற்ற வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து எந்த நோய் நொடியிலும் விறகு அடுப்பில் பற்ற வச்சு சமைச்சு சாப்பிட்டதுனால தான் எந்த நோய் நொடி இல்லாத இருந்தாங்க. இப்போ பழையபடியே நம்மளும் இப்போ விறகு அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அதோடு அடுத்து வந்து மிளகா பஜ்ஜி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பசங்களுக்கு வந்து நல்லா சுட சுட அப்படியே சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி சுட சுட நல்லா வாயில் சட்னியை தொட்டு சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசி அதிகமாக தானே சுட சுட அவங்களுக்கு பரிமாறினே இருந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பஜ்ஜி எப்படி டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி உங்களுடைய பசங்களுக்கும் நல்லா செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் மொறு மொறுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு அடுத்து வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இடையில மிளகா பஜ்ஜும் சேர்த்து போடுறோம். அனல் அப்படியே வேகமாக வீசுது ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கவே கரண்டி சுடுது, எடுக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுட சுட பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கினே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுடவே சாப்பிட்டோம் சூடாக. அதோட உருளைக்கிழங்கு பஜ்ஜும் போட்டு எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடுறோம் சுட சுடவே. நம்ம கடையில் வாங்கி கொடுத்தா விலையும் அதிகம், எல்லோரும் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம வீட்டிலே செய்தால் எல்லாமே பகிர்ந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெனக்கெட்டு வீட்டில் செய்து பசங்களுக்கும் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் கொடுத்தா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி சாப்பிட்னாலும் எப்போனா ஒரு டைம் வந்து நம்ம ஆசைப்படுறப்போ நம்ம வீட்டிலே செய்து சாப்பிட்லாம். அதோடு அந்த சின்ன கரண்டி வந்து சௌகரியமாக இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா கடையில் எங்கள் பந்தல் கடையில் இருக்குல்ல, ஷாமினா பந்தல் கடையில் இருக்குல்ல, அந்த கரண்டி எடுத்துன்னு வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அடிக்காது, நீட்டாக இருக்குன்றதுனால. டக்கு டக்கு டக்குன்னு அந்த அனல் வந்து வேகமாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். அவருக்கும் வந்து மிளகா பஜ்ஜி தான் அவர் கேட்டார். அதனால் சட்னி வச்சு மிளகா பஜ்ஜி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செய்துக்குனே இந்த டயர்ட்லேயே நாங்கள் எடுத்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூட. சரி லாஸ்ட்டாக சட்னி வச்சு அழகாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடவே இல்லை. செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கினே இருந்தோம். அடுத்து வந்து ப்ரெட்டு பஜ்ஜி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு பஜ்ஜி போடுறப்பெல்லாம் இருட்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பயமாச்சு, வர டைம் ஆகி போச்சுன்னு. அதுக்கடுத்து வெங்காயம் பஜ்ஜி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ப்ரெட்டு பஜ்ஜியை வந்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருட்டானதுனால வெங்காய பஜ்ஜி போட்டு எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அப்படியே பகோடா மாதிரியே போட்டுடுறோம் மொத்தமாகவே. வெங்காயத்தை போட்டு அந்த மாவில் கலக்கி அப்படியே போட்டுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெங்காய பஜ்ஜி போட்டு முடிச்சிடுறோம்.